வழிபாட்டு பாடலை பாட வருகிறார்கள் நம் பள்ளி மாணவ மாணவிகள். सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगमाता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगमाता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगमाता सर्वशक्ति जय दुर्गा सर्वशक्ति जय दुर्गा सर्वशक्ति जय दुर्गा मंगलवारम சொல்லிட வேண்டும் मंगल கண்ணிய ஸ்லோகம் रक्ष रक्ष जगमाता सर्वशक्ति जय दुर्गा मंगलवारम சொல்லிட வேண்டும் मंगल கண்ணிய ஸ்லோகம் இதை 9 வாரம் சொல்லுவதாலே உமையவர் திருவருள் சேரும் 9 வாரம் சொல்லுவதாலே உமையவர் திருவருள் சேரும் உமையவர் திருவருள் சேரும் रक्ष रक्ष जय माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगमाता सर्वशक्ति जय दुर्गा सर्वशक्ति जय दुर्गा सर्वशक्ति जय दुर्गा हरि बबलबले का बबलबले हरि बबलबले शक्ति अभयवेन्द्रबले सरपुगताले अणिकरम अबले शक्ति हरि बबलबले का बबलबले हरि बबलबले शक्ति अभयवेन्द्रबले सरपुगताले अणिकरम अबले शक्ति रक्ष रक्ष जगमाता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगमाता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगमाता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगमाता
அவர்களையும், நம் பள்ளியின் இயக்குநர்கள் மதிப்பிற்கும் அன்பிற்கும் கூறிய ஆனந்த் ஐயா மற்றும் ஸ்டீவன் ஐயா அவர்களையும், நம் பள்ளியின் முதல்வர் அவர்களையும், நம் பள்ளியின் இருப்பால் ஆசிரியர்களையும், நம் பள்ளியின் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்த நம் பள்ளியின் அன்பான பெற்றோர்கள் அனைவரையும், நம் பள்ளியின் இன்னிசை நிகழ்ச்சி வழங்க வந்திருக்கும் இசை கலைஞர்களாக திரு சரவணன் அவர்களையும், திரு சதீஷ்குமார் அவர்களையும் மற்றும் திருமதி கமலி அவர்களையும், திருமதி லக்ஷ்மி பாலாஜி அவர்களையும், மணி அண்ணா அவர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது விஜயதசமி நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். பற்றி சிறப்புரை கூற வருகின்றார் நம் பள்ளி மாணவி மொழியாம் நம் தாய்மொழியான தமிழ் மொழியை வழங்கி இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும், நம் பள்ளியில் புதிதாக சேர்ந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என் வணக்கத்தையும் விஜயதசமி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். விஜயதசமி என்பது என்ன, அதை எதற்காக கொண்டாடுகிறோம், அது நன்மைகள் என ஆகியவற்றை என் சொந்த வார்த்தைகளில் எனக்கு தெரிந்தவற்றை உரையாற்ற வந்துள்ளேன். விஜயதசமி என்பது இந்தியாவில் மிகவும் பிரபலமான பண்டிகைகளில் ஒன்றாகும். மகிஷாசுரன் என்ற அரக்கனுடன் ஆதிபராசக்தி 9 நாட்கள் போர் புரிந்து 10வது நாளில் வெற்றி பெற்றார். போர் புரிந்த 9 நாட்களில் நவராத்திரி என்றும் 10வது நாளை விஜயதசமி என்றும் நாம் கொண்டாடுகிறோம். விஜயம் என்றால் சிறப்பான வெற்றி என்று கூறலாம். நல்ல விஷயங்களுக்காக ஒரு இடத்திற்கு செல்வது, செயலை துவங்குவது என்று எல்லாவற்றிற்கும் பொருளும் சொல் விஜயமாகும். தசமி என்றால் 10. ஆதிபராசக்தி 9 நாட்கள் போர் புரிந்து 10வது நாளில் மகிஷாசுரனை வதம் செய்ததால் விஜயதசமி என்று கூறுகிறோம். விஜயதசமி நன்னாளில் படிப்பு, வேலை, தொழில், வியாபாரம் என்று எதை துவங்கினாலும் வெற்றி ஏற்படும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை. இந்நாளில் குழந்தைகளின் கையை பிடித்து பரப்பி வைத்திருக்கும் நெல்லில் அ என்ற எழுத்தை எழுத கற்றுக் கொடுப்பர். இதை வித்யாரம்பம் என்று கூறுவர். நவராத்திரியின் முக்கியமான விழாவான விஜயதசமியை முன்னிட்டு கோவில்களிலும் பள்ளிகளிலும் வித்யாரம்பம் நடைபெறும். எனவே விஜயதசமி என்றால் வெற்றி பெறும் நாள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பயனுள்ளதாக இருந்தது. நிகழ்ச்சியின் அடுத்து நம் பள்ளிக்கு புதியதாக வருகை தந்திருக்கும் அன்பான குழந்தைகளை வித்து கூட்டல் ஆரம்பம். வித்துனா விதை, அறிவுன்னு சொல்லுவாங்க. ஆரம்பம் துவக்கம். அந்த குழந்தை பிறந்தது முதல் எழுத்தை எழுத ஆரம்பிக்கிறது தான் வித்யாரம்பம் சொல்லுவாங்க. தொடக்க நாள். நம்ம அனைவரும் எதிர்பார்த்த அந்த நிகழ்ச்சியான வித்யாரம்பம் இப்போது நடைபெற உள்ளது. முதலாக தீப்தி சுமிக்ஷா மதியழகன் ஆ என்ற எழுத்தை எழுத ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த உலகமானது கடவுளே முதலாக கொண்டது. அதுபோல எழுத்துக்களுக்கு முதலாக உடையது ஆ என்ற எழுத்து.
எழுத வருகின்றார்கள் நம் மாணவிகள். குழந்தைகள் மழலை செல்வங்கள். பயிற்சியை வழங்க வருகிறோம். முதலில் தீப்தி என்ற மாணவியை அழைக்கின்றோம். சின்னஞ்சிறு பெண் போலே சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை எடை ஒடுத்தி சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை எடை ஒடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை சிரித்திருப்பாள். சிவ
சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே. பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது. பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது. பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது. பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே. மின்னலை போல் மேரி அன்னை சிவகாமி. மின்னலை போல் மேரி அன்னை சிவகாமி. இன்பம் எல்லாம் தருவாள் எண்ணம் எல்லாம் நிறைவாள். இன்பம் எல்லாம் தருவாள் எண்ணம் எல்லாம் நிறைவாள். பின்னல் ஜடை போட்டு அவள் பிச்சிப்பூ சூடிடுவாள். பின்னல் ஜடை போட்டு அவள் பிச்சிப்பூ சூடிடுவாள். பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள். பின்னல் ஜடை போட்டு அவள் பிச்சிப்பூ சூடிடுவாள். பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள் துர்க்கையம்மா. அம்மா துர்க்கையம்மா துர்க்கையம்மா. சஞ்சீவி மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்ததாக சரஸ்வதி பாடலை பாட வருகிறார் நம் பள்ளியின் 1ஆம் வகுப்பு மாணவி மகிழினி. என் பேர் நளினி. நான் 1ஆம் வகுப்பில் படிக்கிறேன். குணத்தவளா அனைத்திடும் வாணி சரஸ்வதியே நவமிகு தேவதையாய் நலங்கள் அழுதவளம் திகழும் தேவி சரஸ்வதியே நாத வல்லமாய் நலாந்த வடிவமாய் இருந்திடும் வாணி சரஸ்வதியே கீர்த்தி ஆளிடம் கூத்துணு நாயகி காத்தல்வாய சரஸ்வதியே நன்றி. அடுத்ததாக முருகன் பாடலை பாட வருகிறார் நம் பள்ளியின் 1ஆம் வகுப்பு மாணவன் நீலசஞ்சய். என் பேர் நீல சஞ்சய். ஏறு மயில் ஏறு விளையாடும் முகம் ஒன்று ஈசனுடைய ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறு அடியார் வினை தீக்கும் முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறப்பட்ட சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளி மனம் புரிய வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அல்ல வேண்டும்
நாகேஸ்வரா குரு சாஷா பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக. நன்றி. முருகன் பாடலை பாட வருகிறார் நம் பள்ளியின் 1ஆம் வகுப்பு மாணவன் தீரன். என் பெயர் தீரன். நன்றி வணக்கம். எனது அடை வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடி வா முருகா, என்னோடு சேர வா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உழுதிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏறுகிறே குமரா, உன்னை காணும் ஆசைதான் போலேவா, கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவாவா, என் மூச்சும் எனக்கில்லை உனக்காக தேவா, விரைவாய் வருவாய் அழகாய் விளையாட ஓடிவா முருகா. நன்றி வணக்கம். அடுத்ததாக சிவன் பாடலை பாட வருகிறார் நம் பள்ளியின் 1ஆம் வகுப்பு மாணவன். My name is Karan. ஓடி 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 உட்பலத்திலே நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ் போன மாந்தவர் கோடி 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 இருந்து என்ற கோடியே சோமவதி வாழவும் சோமவதி வாழவும். நன்றி. அடுத்ததாக நம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் அன்பான குழந்தைகளுக்கு விளையாட்டை நடத்த வருகிறார் நம் பள்ளி ஆசிரியர் ஓவியா. Now we are going to conduct one game for kids. It's called Leaf by Leaf Surprises. Can I call?
எங்களது இனிய அழைப்பை ஏற்று புதிதாக எங்களுடைய குடும்பத்தில் ஜாயின் பண்ணியிருக்கும் அனைத்து பெற்றோர்களையும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ கண்மணிகளையும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்று புதிதாக எமது பள்ளியில் தங்களது குழந்தைகளை அனுப்பியதற்கு மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை எங்களுக்கு மகிழ்ச்சி. கண்டிப்பாக நீங்கள் எந்த நோக்கத்தோடு எமது பள்ளியில் எங்கள் பள்ளியை நோக்கி நீங்கள் வந்தீர்களோ அந்த நோக்கம் கண்டிப்பாக நிறைவேற்ற இங்கே இருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் நிர்வாகமும் கண்டிப்பாக அதை நோக்கி நாங்கள் அழைத்து செல்வோம் என்று எங்களது வாக்குறுதிகளை நாங்கள் இந்த நல்ல தருணத்தில் உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். இந்த நாள் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. முதன்மையாக நன்றி கூற வேண்டும் என்றால் கடவுளுக்கு தான் நன்றி கூற வேண்டும். இந்த நன்னாளிலே பார்த்துருப்பீங்க, எல்லாமே இருக்காங்க. கொலு பூஜையில் பார்த்துருப்பீங்க, அனைத்து தெய்வங்களும் இங்கே தான் குழுமி இருக்கின்றார்கள். நீங்களும் இங்கே வந்திருக்கீங்க. உங்களுக்கு அனைவருக்கும் இந்த பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை எமது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்விழாவின் இறுதியாக நன்றியுரை கூற வருகிறார் நம் பள்ளி மாணவி சாய் கனிஷ்கா. இவ்விழாவிற்கு வருகை தந்த நம் பள்ளியின் தாளாளர் வெங்கடையா அவர்களுக்கும் நம் பள்ளியின் இயக்குநர்கள் ஆனந்தையா மற்றும் ஸ்ரீவனையா அவர்களுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர்களுக்கும் இவ்விழாவை சிறப்பாக நடத்திய நம் பள்ளி மாணவ மாணவியர் அவர்களுக்கும் மற்றும் பள்ளியின் அன்பான பெற்றோர்கள் நம் செவிக்கும் விருது அளித்த இசை கலைஞர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.